சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை 10/8/2024. இன்றைக்கி சஷ்டி திதி. இந்த சஷ்டி திதியில் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை முருகருக்கு எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். காலையில் எப்பயும் போல் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு இந்த நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு கோலம் போட்டேன். இன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே இங்கே மழையாகவே இருந்தது. காலையில் நான் வாசலிக்கும் போதும் மழை தூரினே தான் இருந்தது. அப்புறம் 7 மணி வரைக்குமே மழை இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஊரில் மழை பெஞ்சா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். நான் இன்றைக்கி சஷ்டி திதி அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்திலே 6 நெய் தீபம் ஏற்றி, அதாவது பிரசாதமாக நான் பஞ்சாமிர்தம், அதில் தேன் அதுக்கப்புறம் கற்கண்டு, நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்து பிரசாதமாக நான் இன்றைக்கி பஞ்சாமிர்தம் தான் வச்சுருக்கிறேன். முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச நெய்வேத்தியம். அதனால் பஞ்சாமிர்தம் வச்சு இன்றைக்கி வழிபாடு செஞ்சேன். காலையிலே எழும்போதே எனக்கு வேலும் மயிலும் துணை அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு முதல்ல சொல்ல வந்தது. இது வரைக்கும் நான் அது காலையில் எழும்போது அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துனதில்லை. ஆனால் இன்றைக்கி காலையில் நான் அப்படி சொல்லிட்டு தான் எழுந்தேன். முருகப்பெருமான் என்னை ஞாபகப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சிக்கிட்டேன். நான் வேலுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் அபிஷேகம் செய்கிறதால இந்த சஷ்டி திதியில் நான் அபிஷேகம் செய்யலை. அதனால் 6 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சேன். உங்களுக்கு கடன் பிரச்சனை இல்லை குழந்தை பாக்கியம் அப்படி இல்லை உங்களுக்கு நினச்ச வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வேல் இருந்தாலும் இல்லை முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சரி, படம் இருந்தால் அந்த படத்தை சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அல்லது சின்னதாக சிலை இருக்குது இல்லை வேல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சஷ்டி திதியில் அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க. பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியமாக வச்சாலும் பலன் உண்டு. இல்லை நீங்கள் பஞ்சாமிரத்தை அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கேட்டது கிடைக்கும். இந்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். முருகப்பெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க அருள் புரிவார். இந்த வீடியோ இந்த சஷ்டி திதியில் பார்க்காம அடுத்து எப்பயாவது பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுக்கு அடுத்த வர்ற சஷ்டி, தேய்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, வளர்பிறை சஷ்டியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, இந்த 4 தினத்துலேயும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். நான் அது கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செய்யுங்க. இது முருகப்பெருமானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த 6 நெய் தீபம் ஏற்றி, அப்படி இல்லை அப்படின்னா வெத்தலை தீபம் ஏற்றணும்னு நினச்சாலும் ஓரையில் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி உங்களுடைய கடன் பிரச்சனையை முருகப்பெருமான்கிட்ட மனதார சொல்லி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுக்கு அடுத்த செவ்வாய்க்கிழமை, அடுத்து சஷ்டி, அந்த மாதிரி எப்போ வேணாலும் செய்யலாம். எந்த நாளில் செஞ்சாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டி இந்த முருகப்பெருமானுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். இது எனக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். அது முழுமையாக நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வழிபாடு எப்போ செய்யலான்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க இன்றைக்கி சாயந்தரம் கூட இந்த வழிபாடு செய்யலாம் 6 மணிக்கு மேலே. ஏன்னா நாளைக்கு காலை 5:40 வரைக்குமே சஷ்டி திதி இருக்குது. இப்போ முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செஞ்சிங்கன்னா இன்னும் அதீத பலன் உண்டு. நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ.